ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான பரபரப்பான நிகழ்வுகள் என்னன்றது பார்த்துடலாம். தென்னிந்திய இயற்கை வேளாண் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் கோவைக்கு வருகை புரிந்திருந்தார். கோவை விமான நிலையத்துக்கே சென்று அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் தமாக தலைவரான ஜி.கே. வாசனும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றிருந்தாங்க. சரியா 2 நாளைக்கு முன்னாடி ஜி.கே. வாசன் அவர்கள் சேலத்துக்கே போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருந்தாரு. இதுக்கான காரணம் அன்னைக்கு தெரியலனாலும் இன்னைக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சுங்க. மோடி அவர்கள் இன்றைய தினம் கோவைக்கு வருவதையொட்டி அவரை கூட்டாக 2 பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் அன்றைய தினம் நடைபெற்றிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ எழு செய்யுது. சரி, கோவைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு விவசாயிகள் அன்பளிப்பாக மாட்டு வண்டியை பரிசளிச்சிருக்கிறாங்க. PM கிசான் திட்டத்தின் கீழே மொத்தம் 18,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக பிரதமர் மோடி அவர்கள் விடுவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மொத்தம் 19 விவசாயிகளுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாரு. பீகாரின் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுதோன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு விவசாயிகள் உற்சாகமா காணப்படுறதாகவும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மோடியின் இந்த கோவை வருகையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ராமேஸ்வரம்ல பள்ளி மாணவி ஒருவர் இன்றைய தினம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஷாலினின்ற ஒரு மாணவி வழக்கம் போல இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ்ன்றவர் ஷாலினிய கடந்த சில நாட்களா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஷாலினி தரப்புல இருந்து இதற்கு மறுக்கப்பட்டதற்கு கோபமான முனிராஜ் இன்னைக்கு ஷாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்ப அவங்க கழுத்திலேயே குத்தி கொலை செஞ்சிருக்கிறாரு. கொலை செய்தது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இவரே சரணடைஞ்சிருக்கிறாரு. கொலை செய்யப்பட்ட மாணவி ஷாலினியோட குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு குற்றவாளியான முனிராஜ எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லி காலையில இருந்து தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கொலை சம்பவத்திற்கு தனது கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல ஒரு நிமிஷமும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் பெண்கள் அடுத்த நிமிஷம் தனக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்திலே இருப்பதாகவுமே அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம குற்றவாளியான முனிராஜுக்கு அதிகப்படியான தண்டனை வழங்க வேண்டும்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்கிறாரு. யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காம சரியான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தின் கூண்டிலிருந்தே குற்றவாளி ஒருத்தர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருந்தது ரொம்பவே வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ இந்த ரீல்ஸ் வீடியோ எடுத்து போட்ட அந்த குற்றவாளியையும் ரீல்ஸ் வீடியோ எடுத்து கொடுத்த ஒரு 17 வயது சிறுவனையும் காவல்துறையினர் அதிரடியாக இன்றைய தினம் கைது பண்ணியிருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துல காணப்பட்டு வருது. இன்றைய தினம் காலையில 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மீண்டும் இன்று மாலை அதே 800 ரூபாய் உயர்ந்து 92,800 ரூபாய்க்கு இப்போ ஒரு சவரன் தங்கமானது விற்பனை செய்யப்பட்டு வருது. ஆக மொத்தம் இன்றைய தினம் மட்டும்
தங்கத்தின் விலையானது 1600 உயர்ந்திருக்கிறது. சரி, தங்கம் தான் ஒரு பக்கம் ஏறிட்டே போகுது, இல்ல ஒரு நாள் இறங்குதுன்னு பார்த்தா வெள்ளியின் விலையும் அதற்கு நிகராக ஏற்ற இறக்கத்திலே காணப்படுது. இன்றைய தினம் வெள்ளியின் விலையானது ஒரு கிராமிற்கு ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதேபோல ஒரு கிலோவிற்கு ரூபாய் அதிகரித்து 1,73,000 ரூபாய்க்கு 1 கிலோ வெள்ளியும் விற்பனை செய்யப்பட்டு வருது. தமிழகத்துல இன்றைய தினம் 5 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற 5 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய தினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 21ஆம் தேதி 7 மாவட்டங்களையும், நவம்பர் 22ஆம் தேதியன்று 11 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோன்று வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி வரை சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நடந்த சில முக்கியமான பரபரப்பான நிகழ்வுகளை பார்த்தாச்சு. இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.